மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் வருகிற 13ஆம் தேதி தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன் வணக்கம். 13ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகளோடு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் சேலம் மாநகர காவல்துறையினர் தற்போது அனுமதி வழங்குகிறது. வருகிற 13ஆம் தேதி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக மதியம் 12 மணி முதல் 3 மணிக்குள் கூட்டத்தை நடத்திவிட வேண்டும் என்று ஒரு முக்கிய நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு பகுதிகளில் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஈரோட்டில் நடத்தியிருந்தார். அதே போன்று ஒரு அரங்கத்திற்குள்ளேயே காஞ்சிபுரம் உள்ள பகுதியில் நடத்தியிருந்தார். குறிப்பிட்ட நிலையில் சேலம் மாவட்டத்தில் பொறுத்தவரை 2 இடங்கள், அதாவது புறநகர் பகுதியிலான பகுடஞ்சாவடி பகுதியிலும் அதே போன்று மாநகர் பகுதியிலான சீலநாயக்கன்பட்டி பகுதியிலும் அனுமதி கேட்டு அவர்கள் காவல்துறையினரை அணுகியிருந்தனர். குறிப்பாக அவர்கள் கொடுத்த மனுவினை அடிப்படையில் பல்வேறு நிபந்தனைகளை கொடுத்து அதனை திருப்பி மீண்டும் வழங்குமாறும் காவல்துறையினர் குறிப்பாக அவர்களுக்கு அறிவுறுத்தினர். இதனால் எல்லாம் நேற்றைய தினம் அவர்கள் இந்த அனுமதி கேட்டு மீண்டும் விண்ணப்பித்திருந்தனர். தற்போது சேலம் மாநகர காவல்துறையினர் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதியானது வழங்கியுள்ளது. குறிப்பாக அந்த போக்குவரத்து வசதி, அதாவது இந்த வாகனங்கள் எல்லாம் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதியை முக்கியமாக ஏற்படுத்தி தர வேண்டும். குடிநீர் வசதி, அதே போன்ற அதே போல மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை உடனடியாக ஏற்படுத்திடணும். அதே போன்று கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அந்த பகுதியிலே உள்ளே விடாமல் அனுமதிக்கணும். அதே போன்று கர்ப்பிணிகள், குழந்தைகளை யாரையும் அழைத்து வரக்கூடாது. அதை கட்சியினரும் அறிவுறுத்த வேண்டும். அதே போன்று காவல்துறையினரும் நிச்சயமாக உள்ளே அனுமதிக்க விடமாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த வருகிற 13ஆம் தேதிக்கு இந்த பல்வேறு நிபந்தனைகளுடன் தற்போது காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு சீலநாயக்கன்பட்டி பகுதியில் சேலம் ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலை, அதே போன்று தாளமுத்து நடராஜன் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய மைதானத்தில் தற்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிற்பகல் 12 மணி முதல் 3 மணிக்குள் இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய நிபந்தனையும் தற்போது காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.